சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, ஒரு சக்சஸ் ஸ்டோரி அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள் எல்லாமே வந்து பேருந்து நிலையம் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னா, டைம் ஆஃபீஸ் வந்து இருக்கணும். ஏன்னா, எந்தெந்த பேருந்துகள் தனியார் பேருந்துகள் எந்த டைமுக்கு போகுது, அரசு பேருந்துகள் எந்த டைமுக்கு போகுது அப்படின்னு சொல்லி டைம் ஆஃபீஸ் 24/7 வந்து செயல்படுதா அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை குடுத்திருந்தாங்க குறிப்பா நகர்ப்புறங்கள்ல. அதுக்கு வந்து சேலம் கோட்டா அ பேருந்து நிலையத்திலிருந்து அலுவலகத்திலிருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கு. அ பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல இருக்கிற எல்லா எல்லா பேருந்து நிலையங்கள்லயும் வந்து 24/7 வந்து டைம் ஆஃபீஸ் செயல்படுது அப்படின்னு சொல்லி இப்ப கடிதம் குடுத்துருக்காங்க. அதனால வந்து அ பேருந்துகள் வந்து தனியார் பேருந்துகள்ல போறவங்க, அப்புறம் டிக்கெட் வந்து டிஎன்எஸ்டிசி, எஸ்இடிசில புக் பண்ணிட்டு போறவங்க, அரசு பேருந்துங்க அந்த டைமிங்லாம் தெரியலன்னா 24/7 வந்து பேருந்து நிலையத்தில வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து டைம் ஆஃபீஸ் இருக்கும். அங்க போய் டைம் ஆஃபீஸ்ல நீங்க கேட்டு பேருந்து டைம்க்கு கேட்டுட்டு அதில வந்து பயணிக்க முடியும். மேலும் வந்து அ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, ஏதாவது கொரீஸ் இருந்தா போய் அவங்கள கேட்கலாம். இத பத்தி விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் வீடியோ. இது நம்ம சேனலோட சக்சஸ் ஸ்டோரி அப்டேட். தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.